السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والآقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 38வது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடங்களில் ஃபஸ்லுன் ஃபீமா யுத்ரக் பிஹி ஹகாயிகுல் அல்ஃபால், வார்த்தைகளின் யதார்த்த அர்த்தங்கள் விடப்படுவதற்கான காரணங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் மற்றும் துன்யவியான பல்வேறு சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் இங்கே QR கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாக தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருலகத்திலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 38வது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடத்தில் ஹகீகத்தின் அர்த்தம் எப்பொழுதெல்லாம் விடப்படும் என்பதை பற்றி மிக விரிவாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த பாடத்தில் நாம் அதற்கான முதலாவது காரணம் தலாலத்துல் உருஃப், மக்களினுடைய வளமை பேச்சுக்கள், வளமையில் அதற்கான மாற்றங்கள் என்ன அர்த்தம் நாடப்பட்டு சொல்லப்படுகிறதோ அதே அர்த்தம்தான் சட்டமாகவும் எடுக்கப்படும். அங்கே ஹக்கீக்கத்தில் அதற்கென்று தனியாக ஒரு அர்த்தம் இருந்தாலும் அது இங்கே கவனிக்கப்படாது. மக்களுடைய இயல்பு பேச்சில் எந்த அர்த்தம் நாடப்பட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதுவேதான் சட்டமாகவும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதற்கான பல்வேறு உதாரணங்களை இமாம் நிதாமுத்தீனு ஷாஷி ரஹமத்துல்லாஹி அன்னவர்களின் மூலமாக இந்த உசூலு ஷாஷியினுடைய கிதாபில் நாம் தெரிந்து கொண்டோம். 38வது நாளான இன்றைய நாள் பாடத்தில் அந்த ஹக்கீக்கத்து யதார்த்த அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு அர்த்தம், அது மஜாஸாகவும் இருக்கலாம் அல்லது ஹக்கீக்கத்துல் காசிராவாகவும் இருக்கலாம். நாம் கடந்த பாடத்தில் ஹக்கீக்கத்துல் காசிரா என்றால் என்ன என்பதை மிக விரிவாக பார்த்தோம். அந்த ஹக்கீக்கத்தின் அர்த்தத்திலிருந்து மாறுபட்டு மஜாஸின் பக்கமோ ஹக்கீக்கத்துல் காசிராவின் பக்கமோ போகுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள், அந்த காரணங்களுடைய இரண்டாவது காரணத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த 38வது நாள் பாடத்தில் நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம். நேற்று நாம் தலாலத்துல் உருஃபை பார்த்தோம். நாம் கடந்த பாடங்களில் சொல்லியிருந்தோம் 5 காரணங்கள் இதற்கென்று இருக்கிறது. இந்த 5 காரணங்களில் ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஒரு வார்த்தையின் யதார்த்த அர்த்தம் அதனுடைய யதார்த்த மயனாவில் பயன்படுத்தப்படாமல் வேறு ஒரு அர்த்தத்தில் புழக்கப்பட்டிருக்கும், பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனுடைய இரண்டாவது வகைதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலாலத்து நப்சில் கலாம் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள்ளே செல்லும் பொழுது நாம் விரிவாக பார்ப்போம். இன்னும் நம்முடைய வளமைப்படி பல்வேறு உதாரணங்கள், வாழ்வியல் உதாரணங்களை இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். அந்த வாழ்வியல் உதாரணங்களில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை குறித்தும் அதில் வரக்கூடிய ஏத்தராதுகள், கேள்விகளை குறித்தும் அதற்கான ஜவாபுகளை குறித்தும் இன்ஷா அல்லாஹு தாலா இன்றைய பாடத்தில் நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க சட்டத்தின் அடிப்படை விதிகளை நல்ல முறையில் விளங்கக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கியருள் பாலிப்பானாக. வாருங்கள் பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸானி, இரண்டாவது வகை. ஒரு வார்த்தை ஹக்கீக்கத்தினுடைய அர்த்தம் விடப்பட்டு மஜாஸின் பக்கமோ அல்லது ஹக்கீக்கத்துல் காசிராவின் பக்கமோ சென்று வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்துவதற்கு 5 வகையான காரணங்களை நாம் சொல்லி இருந்தோம். அந்த 5 வகையான காரணத்தில் முதலாவது காரணம் தலாலத்தில் உருஃப், அதை நாம் பார்த்து முடித்து விட்டோம். வஸ்ஸானி, இரண்டாவது வகை. எந்த விஷயத்தில் இரண்டாவது வகை? கது துத்துரக்குல் ஹக்கீக்கத்து, சில நேரங்களில் ஹக்கீக்கத்து விடப்படும், யதார்த்த அர்த்தம் விடப்பட்டிருக்கும். பி தலாலத்தின், சில அறிவிப்புகளின் காரணத்தினால், சில ஆதாரங்களின் காரணத்தினால் சில நேரங்களில் ஹக்கீக்கத்தின் அர்த்தம் விடப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட ஆதாரம்? ஃபீ நப்சில் கலாமி, அந்த வார்த்தை அல்லது அந்த பேச்சினுடைய உள்ரங்கத்திலேயே, அதனுடைய சுயத்திலேயே இருக்கக்கூடிய தலாலத்தின் காரணத்தினால். அப்போ ஒரு வார்த்தை அதனுடைய யதார்த்த அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு அர்த்தத்தில் புழங்கப்படும். இவ்வாறு புழங்கப்படுவதற்கு முதல் காரணமாக நாம் நேற்று சொல்லியிருந்தது மக்களினுடைய வளமை, பேச்சு வழக்கு. அந்த பேச்சு வழக்கின் காரணமாக ஹக்கீக்கத்து அர்த்தம் விடப்பட்டு மஜாஸ் அல்லது ஹக்கீக்கத்துல் காசிராவின் பக்கம் சென்றிருக்கும். இன்று நாம் பார்ப்பது தலாலத்துன் ஃபீ நப்சில் கலாம், அந்த வார்த்தையிலேயே
அந்த அர்த்தம்தான் உள்ரங்கத்தில் இருக்கும். அப்போ அந்த வார்த்தையே அதன் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இரண்டாவது காரணத்தை இன்று நாம் பார்க்கிறோம். அதற்குரிய ஒரு உதாரணம் மிசாலுகு, அதனுடைய உதாரணமாகிறது இதா கால, ஒருவன் சொன்னான். எப்படிப்பட்ட ஒருவன்? ஒரு எஜமான் சொல்கிறான், குல்லு மம்லூக்கின் லீ ஃபஹுவ ஹுர்ருன், எனக்கு இருக்கக்கூடிய மம்லூக்குகள் அனைவரும், குல்லு மம்லூக்கின், மம்லூக்குகள் அடிமைகள் அனைவரும், லீ எனக்கு சொந்தமான எல்லா அடிமைகளும் ஆகிறவர்கள், பகுவ குர்ருன் அவர்கள் எல்லாம் சுதந்திரவான்கள் என்று ஒருவன் சொல்கிறான். இப்போ இப்படி ஒரு எஜமான் தன்னுடைய அடிமைகளை குறித்து சொன்னால் அதற்கான சட்டம் என்ன? அதில் யாருக்கெல்லாம் அது யாருக்கெல்லாம் அவர்கள் ஹுர்ராக ஆகுவார்கள், சுதந்திரவான்களாக ஆகுவார்கள், யாரெல்லாம் ஆக மாட்டார்கள் என்பதை குறித்துள்ள ஒரு தெளிவான விஷயம் பாருங்க. குல்லு மம்லூக்கின்லி ஃபகுவ ஹுர்ருன் என்று ஒரு எஜமான் சொன்னால், லம் யுழத்தக்கு, அப்பொழுது இத்துக்கு செய்யப்பட மாட்டார்கள், சுதந்திரமாக்கப்பட மாட்டார்கள். முகாத்தபூஹு, அவனுடைய முகாத்தபுகள், முகாத்தப் என்றால் அடிமைகளில் பலவிதம், அவர்களில் ஒரு விதம்தான் முகாத்தப். அடிமைகளுடைய விதங்களை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அபுது நாம் தெரிந்ததுதான், முழு அடிமையாக இருப்பார், ஆண் அடிமை. அமத்து, முழு அடிமையான பெண் அடிமை. உம்மு வலது, உம்மு வலது என்றால் ஒரு அடிமை பெண். அந்த அடிமை பெண்ணோடு இந்த எஜமான் உடலுறவு வைத்துக் கொண்டு அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த குழந்தையை தன்னுடைய குழந்தை என்று இவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த அடிமை பெண்ணை உம்மு வலது என்று சொல்லுவார்கள். இந்த எஜமானுடைய வஃபாத்திற்கு பிறகு அந்த அடிமை பெண் முழுமையாக சுதந்திரம் பெறக்கூடியவளாக இருப்பார்கள். அந்த அடிமை பெண்ணை அவருடைய வாரிசு சொத்தாக எடுக்கப்படாது. அதே போன்று அந்த அடிமை பெண்ணு வேறு யாருடைய மில்கியத்திற்குள்ளும் செல்ல மாட்டார்கள். அவர் ஒரு ஹுர்ரத்தான, ஹுர்ரியத்து உள்ள ஒரு சுதந்திரவானாக பெண்ணாக எடுக்கப்படுவார்கள், கருதப்படுவார்கள். அதுதான் உம்மு வலத். அதே போன்றே முதப்பர், முதப்பர் என்றால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீ சுதந்திரவான் என்று அந்த எஜமானால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அடிமை. அந்த எஜமான் மௌத்தாகுவதோடு அந்த முதப்பரான அடிமை அவரும் சுதந்திரவானாக ஆகுவார். அவரும் இந்த எஜமானுடைய வாரிசு சொத்தில் ஒரு நபராக வைத்து சொத்து பிரிக்கப்பட மாட்டார். அதே போன்றே முகாத்தபுகள், முகாத்தபான அடிமை என்றால் நீ இவ்வளவு குறிப்பிட்ட பணத்தை நீ கொடுத்து விட்டால், இந்த காலத்திற்குள் நீ கொடுத்து விட்டால் நீ சுதந்திரவான் என்று அடிமை உரிமை பத்திரம், விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைதான் முக்காத்தப் என்று சொல்லுவார்கள். அதே போன்று முழத்தக்குள் பழலு, பாதி அல்லது சிலது ஒரு அடிமையை, இரண்டு பேர்கள் சேர்ந்து ஒரு அடிமையை வாங்கியிருக்கிறார்கள் என்றால் அந்த இரண்டில் ஒருவர் உரிமையிட்டு விட்டால் அவர் பாதி சுதந்திரவானாகவும் மீதி அடிமையாகவும் கணக்கிடப்படுவார். இப்படி அடிமைகளில் அபுது, அமத்து, உம்மு வலது, முதப்பர், முகாத்தபு, அதே போன்று முழத்தக்குள் பால் என்று பல்வேறு வகையினர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் மம்லூக்குகளா என்று கேட்டால், ஒரு வார்த்தைக்கு நாம் சொல்லும் பொழுது அடிமைகள் என்று சொன்னாலும் மம்லூக் என்ற வார்த்தை முழுமையான அடிமையின் மீது குறிப்பிடப்படுகிறது. எல்லா வஜகுகளிலும் அடிமையாக இருப்பவர் தான் மம்லூக்காக இருக்க முடியும். அந்த அடிமையிடம் இருந்து இந்த எஜமான் வர்த்தகை செய்வதும் அந்த பெண்களான அடிமைகளோடு இவர் உடலுறவு வைத்துக் கொள்வதும் ஜாயிஸாகும். அவர்கள் ஆணோ பெண்ணோ அவர்களிடமிருந்து ஹிதுமத்து வாங்குவது ஜாயிஸாகும். அவர்களை ஹிபத்து கொடுப்பது ஜாயிஸாகும். இது போன்ற எல்லா வஜகுகளிலும் ஒரு அடிமை இருந்தால்தான் அந்த அடிமையை மம்லூக் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தையிலேயே அது நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. இந்த வார்த்தையே அதன் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே குல்லு மம்லூக்கின் லீ ஃபஹுவ ஹுர்ருன், எனக்கு யாரெல்லாம் அடிமையோ அந்த அடிமைகள் எல்லோரும் சுதந்திரவான்கள் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால், என்று ஒரு எஜமான் சொல்கிறான் என்றால் அந்த அடிமையில் யாரெல்லாம் உட்படுவார்கள் என்றால் அபுது, அமத்து, உம்மு வலது, முதப்பர் இவர்களெல்லாம் உட்படுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் முகாத்தபுஹு, அவனுடைய விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள் அதில் உட்பட மாட்டார்கள். அதைத்தான் முஸ்லிம் சொல்கிறார்கள், லம் யுழத்தக்கு முகாத்தபுஹு, அவனுடைய முகாத்தபுகள், அதாவது விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள் இத்துக்கு செய்யப்படுவார்களா என்றால் இத்துக்கு செய்யப்பட மாட்டார்கள். வலா, இன்னும் ஒருவர் இத்துக்கு செய்யப்பட மாட்டார். மன், வலா மன், இன்னும் ஒருவரும் அவருடைய பழலு பாதி இத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறதே அவரும் இந்த வார்த்தையின் மூலமாக குல்லு மம்லூக்கின் லீ ஃபஹுவ ஹுர்ருன் என்கின்ற வார்த்தையின் மூலமாக
அவரும் இத்துக்கு செய்யப்பட மாட்டார். அப்ப இங்க 2 பேரை இஸ்திஸ்னா செஞ்சு பிரிச்சிருக்கிறாங்க. நான் அதான் முதல்ல சொன்னேன், மம்லூக் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் மில்கியத்து பரிபூரணமாக இருக்கக்கூடிய அடிமை. அபுது எடுத்துக்கிறோம், மில்கியத்து பரிபூர்ணமான அடிமை. அமத் எடுத்துக்கிறோம், மில்கியத்து பரிபூர்ணமான அடிமை. உம்முவலது எடுத்துக்கிறோம், மில்கியத்து பரிபூர்ணமான அடிமை. முதப்பர எடுத்துக்கிறோம், மில்கியத்து பரிபூர்ணமான அடிமை. இவர்களை ஹிதுமத்து வாங்குவதும், இவர்களில் பெண்களிடம் இந்த பெண்களிடம் அவர் வர்த்தக செய்து கொள்வதும் எல்லாம் அந்த எஜமானுக்கு ஜாயிஸ் ஆகும். ஏனென்றால் அவருடைய மில்கியத்து முழுவதுமாக இந்த எஜமானிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் முக்காத்தப் என்பவன் அடிமை விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டவனும் பாதித்துக்கு செய்யப்பட்டவனும் அவனுடைய மில்கியத்து முழுமையாக இந்த எஜமானிடம் கிடையாது. எனவே என்னுடைய அடிமைகள், முழுமையான அடிமைகள் எல்லோரும் சுதந்திரவான்கள் என்று ஒருவன் சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய அபுதுகள், அமத்துகள், உம்முவலதுகள், முதப்பர்கள் என்று எல்லோரும் அந்த நேரத்தில் சுதந்திரவான்களாக ஆகுவார்கள். ஆனால் அவனுடைய முக்காத்தபுகள் ஆக மாட்டார்கள். காரணம், அதை போன்றே பாதி ஏற்கனவே இத்துக்கு செய்யப்பட்ட பாதி இத்துக்கு செய்யப்பட்ட அடிமைகளும் அவர்களும் இங்கே ஹுர்ராக மாட்டார்கள். காரணம், மம்லூக் என்ற வார்த்தை தன்னிலேயே முழுவதும் அடிமையாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக முக்காத்தப் என்பவனும் அவனுடைய அடிமைதானே, பாதி இத்துக்கு செய்யப்பட்டவன் அவனுடைய அடிமைதானே என்று நாம் ஹக்கீக்கத்தில் அர்த்தம் சொல்லியிருந்தாலும் கூட இந்த வார்த்தை, இந்த சொற்றொடர் எதன் மீது அறிவிக்கிறது? மின் குள்ளி வஜகின், எல்லா முறைமைகளிலும் அவன் இந்த எஜமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அடிமைகளை மட்டும்தான் குறிப்பிடுகிறது. எனவே அந்த எல்லா விதத்திலும் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த குல்லு மம்லூக்கின்லி ஃபஹுவ என்கின்ற வாசகத்தின் மூலமாக சுதந்திரவான்கள் ஆவார்கள். அவருடைய முக்காத்தவோ அதே போன்று பாதி இத்துக்கு செய்யப்பட்டவர்களோ இவர்கள் இந்த வாசகத்திற்கு உட்பட மாட்டார்கள். காரணம், இவர்களுடைய மில்கியத்து முழுவதும் அவனிடம் கிடையாது. மம்லூக்கினுடைய எல்லா ஜிகத்திலிருந்தும் பார்க்கக்கூடியது கிடையாது. ஒரு முக்காத்தவை அல்லது ஒரு முக்காதவத்தான பெண்மணியை இந்த எஜமான் வர்த்தக செய்வதும் ஜாயிஸ் அல்ல, அவர்களிடமிருந்து ஹிதுமத்து வாங்குவதும் ஜாயிஸ் அல்ல. அதே போன்று பாதி இத்துக்கு செய்யப்பட்ட இவர்களையும் அவன் வர்த்தக செய்வது முழுமையான ஜாயிஸ் அல்ல. அதே போன்று அவர்களை விடுதலை செய்வதற்கு இந்த மம்லூக் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லியிருந்தால் அது போதுமானதாக அமையாது என்று முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் இவர்களை இவன் நியத்து வைத்துக் கொள்கிறான். குல்லு மம்லூக்கின் லீ ஃபஹுவ ஹுர்ருன், எனக்குள்ள எல்லா அடிமைகள் என்று சொன்னால் என்னுடைய முக்காத்தபுகள், என்னுடைய உம்முவலதுகள், என்னுடைய அபுதுகள், அமத்துகள், முதப்பர்கள், முக்காத்தபுகள், அதே மாதிரி பாதி இத்துக்கு செய்யப்பட்டவர்கள் என்று எல்லோரையும் அவன் நீயத்து வைத்துக் கொள்கிறான் என்றால் அவருடைய நீயத்து வைத்த அடிப்படையில் அவர்கள் எல்லோரும் ஹுர்ராகுவார்கள். மாறாக இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஹுர்ராக மாட்டார்கள், அவருடைய அந்த எஜமானுடைய நீயத்தின் அடிப்படையில் ஹுர்ராகுவார்கள். அதைத்தான் முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா இதா நவா துஹூலகும், அவர்களும் இந்த நியத்து இல்லா இதா நவா, அவன் நியத்து வைத்து கொண்டால் தவிர, துஹூலகும் அவர்களும் இதில் சேருவதை, நுழைவதை. அப்போ ஃபஹுவ ஹுர்ருன் என்கின்ற சொன்ன அந்த வாசகத்தில் அவன் முக்காத்தவையும் இந்த பாதித்துக்கு செய்யப்பட்டவர்களையும் நுழைந்து கொள்வதை அவன் நியத்து வைத்தால் தவிர, அப்ப நியத்து வைத்தான் என்றால் அவர்களும் இதில் நுழைந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்களும் ஹுர்ராகுவார்கள், சுதந்திரவான்களாகுவார்கள். ஒருவேளை அவன் நியத்து வைக்கவில்லை என்றால் குல்லு மம்லூக்கின்லி ஃபஹுவ ஹுர்ருன் என்கின்ற வாசகத்தின் மூலமாக அவனுடைய முழுமையான அடிமைகள் மட்டும்தான் சுதந்திரவான்கள் ஆகுவார்கள். அவனுடைய முக்காத்தபான அடிமையும் அதே போன்று பகது எத்துக்கு செய்யப்பட்ட சில பாகங்கள் எத்துக்கு செய்யப்பட்ட அடிமையும் இவர்கள் இந்த சுதந்திரவான்களாக ஆக மாட்டார்கள் என்பது இந்த வார்த்தையினுடைய நப்சுல் கலாம், அந்த வார்த்தையினுடைய உள்ரங்கத்தில் இருந்தே, சுயத்தில் இருந்தே நமக்கு விளங்க வருகிறது. விளக்குகிறார்கள் முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை விளக்குகிறார்கள். லிஅன்னல் அஃலல் மம்லூக்கி, மம்லூக் என்ற வார்த்தை நிச்சயமாக மம்லூக் என்ற வார்த்தையாகிறது முத்துலகுன், அது பொத்தாம் பொதுவாக சொல்லப்பட்டதாகும், பொதுவான வார்த்தையாகும். என்றால் எத்தனாவலுல் மம்லூக்க மின்குள்ளி வஜிகின், எத்தனாவலு அது அடைந்து கொள்ளும், அல் மம்லூக்க மம்லூக் முழுமையான அடிமைகளை அடைந்து கொள்ளும், மின் குள்ளி வஜிகின் எல்லா வஜிகுகளிலும், எல்லா முறைகளில் இருந்தும் வழிகளில் இருந்தும் யார் முழுமையான அடிமையாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட அடிமைகளைத்தான் அந்த மம்லூக் என்ற வார்த்தை, இங்கே சொல்லப்பட்ட மம்லூக் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளுமே தவிர, யாரையெல்லாம் இவன் வர்த்தக செய்வதற்கு ஜாயிஸ் இல்லையோ, யாரையெல்லாம் ஹிபத்து கொடுப்பதற்கு ஜாயிஸ் இல்லையோ, யாரையெல்லாம் ஹிதுமத்து செய்வதற்கு ஜாயிஸ் இல்லையோ அப்படிப்பட்ட மம்லூக்குகள் இங்கே
பொதுவாக சொல்லப்பட்ட மம்லூக்கிற்கு உட்பட மாட்டார்கள். காரணம், நம்முடைய உசூல் நமக்கு தெரியும். அல் முத்துலக்கு இதா யுத்துலக்கு யுராது பிஹி அல் ஃபர்துல் காமில். ஒரு முத்திலக்கான வார்த்தை பொதுவாக பொதுவாக மொழியப்படும் என்றால் அதை கொண்டு அல் ஃபர்துல் காமில் பரிபூரணமான அதனுடைய ஃபர்துதான் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே மம்லூக் என்று குல்லு மம்லூக்கின்லி ஃபகுவ ஹுர்ருன் என்கின்ற அவன் சொல்லி இருப்பதினால் அல் முத்துலக்கு இதா யுத்துலக்கு யுராது பிஹி அல் ஃபர்துல் காமில், ஃபர்துல் காமிலான மின்குள்ளி வஜிகின் எல்லா முறைமைகளில் இருந்தும் வழிகளில் இருந்தும் இருக்கக்கூடிய அடிமையைத்தான் இந்த மம்லூக் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். மாற்றமாக முகாத்தபுகளையும் அதே போன்று பாலியத்துக்கு செய்யப்பட்டவனையும் எடுத்துக்கொள்ளாது. காரணம், இவர்கள் ஃபர்துல் காமில் அல்ல, ஃபர்துல் நாகிஸ். மின்குள்ளி வஜிகின் அவர்கள் மம்லூக்கா என்று கேட்டால் கிடையாது. அந்த முக்காத்தபிடமிருந்து ஹிதமத்து வாங்க முடியாது. அந்த முக்காத்தபத்தான ஒரு பெண்ணிடம் வத்துகை செய்ய முடியாது. இவர்களை ஹிபத்து கொடுக்க முடியாது என்று பல்வேறு காரணங்கள் இருப்பதினால் இவர்கள் மின்குள்ளி வஜிகின் மம்லூக்காக இருக்க மாட்டார்கள், ஃபர்துல் காமிலாக இருக்க மாட்டார்கள். எனவே அல் முத்துலக்கு இதா யுத்துலக்கு யுராது பிஹி அல் ஃபர்துல் காமில் என்கின்ற உசூலின் அடிப்படையில் இந்த முக்காத்தபுகள் இந்த வார்த்தைக்குள் வரமாட்டார்கள். காரணம், நப்சுல் கலாம். இந்த வார்த்தையினுடைய நப்சுல் கலாம் அறிவிக்கக்கூடியது அது மின்குள்ளி வஜகின் இருக்கக்கூடிய அடிமைகளை தானே தவிர மின்குள்ளி வஜகின் அல்லாத அடிமைகளை அல்ல. வல் முகாத்தபு, இன்னும் முகாத்தபாகிறவன் லைசபி மம்லூக்கின் மின்குள்ளி வஜகின், நாம் ஏற்கனவே சொல்லதை போன்று மின்குள்ளி வஜகின் ஆன அடிமை, எல்லா புறத்தில் இருந்துள்ள அடிமை அல்ல. வல் முகாத்தபாகிறவன் லைசபி மம்லூக்கின், அவன் அடிமை அல்ல மின்குள்ளி வஜகின் எல்லா புறங்களில் இருந்தும். ஏனென்றால் அவரிடமிருந்து ஹிதுமத்து வாங்குவது ஜாயிஸ் அல்ல, அந்த பெண்மணியிடம் முக்காத்தபத்தான பெண்மணியை வத்து செய்வது ஜாயிஸ் அல்ல, அவர்கள் ஹிபத்து கொடுப்பது ஜாயிஸ் அல்ல என்று பல வழிகளிலும் அவர்கள் ஒரு அடிமையை போன்று கருதப்பட மாட்டார்கள். வலிஹாதா, இதன் காரணத்தினால்தான், எதன் காரணத்தினால், அவர்கள் முழுமையான எல்லா வழிகளிலும் மம்லூக்கு அல்ல, அடிமை அல்ல என்பதன் காரணத்தினால்தான் லம் யஜுஸ், ஜாயிஸ் ஆகாது, தசர்ருஃபுஹு, அவர்களின் மீது அதிகாரம் செலுத்துவது, அவர்களை பயன்படுத்திக் கொள்வது ஜாயிஸ் ஆகாது. பீஹி, அந்த முகாத்தபு விஷயத்தில் ஜாயிஸ் ஆகாது. வலா யஹுல்லு லஹு, இன்னும் அவனுக்கு ஹலால் ஆகாது. வத்துல் முகாத்தபத்தி, ஒரு முகாத்தபத்தான வலா யஹில்லு லஹு, அவனுக்கு ஹலால் ஆகாது. வத்துல் முகாத்தபத்தி, ஒரு முகாத்தபத்தான பெண்மணியை அவன் வத்துகை செய்வதும் அவனுக்கு ஹலால் ஆகாது. அவர்களை வேலை வாங்கி பயன்படுத்திக் கொள்வதும் அவர்களுக்கு ஜாயிஸ் ஆகாது. இப்போ அடுத்து ஒரு கேள்வி என்ன, ஒரு முகாத்தபான ஒருத்தன் இருக்கிறான். இந்த முகாத்தபான அடிமையினுடைய எஜமான் அவனுக்கு விடுதலை உரிமை சீட்டு எழுதி கொடுத்துட்டான். இவன் எழுதி கொடுத்துட்டு திரும்பி இவன் கொடுப்பதற்கு முன்னாலேயே ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நீ உன்னுடைய அடிமையை விட்டு நீங்கிக் கொள்ளலாம் என்று அவன் முகாத்தபா செய்கிறான், எழுதி கொடுக்கிறான். இவன் 10 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணி கொண்டு வருவதற்கு முன்னால் அந்த எஜமான் மௌத்தாகி விட்டான் என்றால், இந்த வாரிசு சொத்து பிரிக்கும் பொழுது அவனுடைய மகள் இவனை நிக்காக செய்து கொள்கிறாள். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய மகளை இந்த ஆணுக்கு நிக்காக முடித்து கொடுத்திருக்கிறான். இப்போ இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த எஜமானும் வஃபாத்தாகி விட்டான். வஃபாத்தாகி விட்டால் அவனுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படும் பொழுது இந்த அடிமை அந்த பெண்ணுடைய உரிமைக்குள் வருகிறான். இப்ப நமக்கு உசூல் தெரியும், தன்னுடைய அடிமையை நிக்காக செய்ய முடியாது. எப்பொழுது ஒரு பெண்மணி தன்னுடைய அடிமைக்கு அவள் முழுமையாக உரிமையாகிறாளோ அப்பொழுது நிக்காகும் ஃபாசிதாகிவிடும். இந்த ஒரு உசூலை நம்ம வச்சுட்டு இப்ப இந்த முகாத்தபத்துடைய விஷயத்துக்கு வருவோம். இப்போ அந்த தந்தையினுடைய வஃபாத்திற்கு பிறகு பிரிக்கப்பட்ட சொத்தில் இந்த முகாத்தபு அந்த தந்தையினுடைய மகளினுடைய உரிமையில் போனால் அங்கே நிக்காக முறியுமா முறியாதா என்றால் அங்கே நிக்காக முறியாது. ஏன் முறியாது? ஏனென்றால் இவன் தான் மின்குள்ளி வஜிகின் ஒரு முழுமையான அடிமையே கிடையாது. இவன் எல்லா வஜிகளிலும் ஒரு அடிமை இல்லாதின் காரணத்தினால் முகாத்தப் என்பவன் அவனுடைய ரிக்கையத், அவனுடைய அந்த மில்கியத்தில் நாக்கிஸ் இருக்கிறது எஜமானுக்கு என்பதன் காரணத்தினால் அவனுக்கும் அவளுக்கும் மத்தியில் இந்த எஜமானுடைய மகளுக்கும், இப்பொழுது இவனுக்கு எஜமானியாக என்னுடைய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் மத்தியில் ஏற்கனவே நடைபெற்றிருந்த திருமணம் அது ஃபாசிதாக ஆகாது, அது நிலவில் இருக்கும். இதை இமாம் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். வலவு தஸவ்வஜ, நிக்காஹ் முடித்து கொண்டால் அல் முகாத்தபு, ஒரு முகாத்தப் அடிமை உரிமை விடுதலை பத்திரம், அடிமையினுடைய விடுதலை உரிமை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு முகாத்தபு நிக்காஹ் முடித்து கொண்டால் யாரை, பின்த மௌலாகு,
அவனுடைய அந்த முகாத்தபினுடைய எஜமானனுடைய மகளை இந்த அடிமையும் நிக்காக முடித்துக் கொண்டால் சும்ம பிறகு மாத்தல் மௌலா அந்த எஜமான் மௌத்தாகிவிட்டான். வரசத்துஹு அல் பிந்து இந்த வரசத்தினுடைய ஃபாயில் இந்த பிந்து. பிறகு வரசத்துஹு அந்த முகாத்தபான அடிமையை சொத்தாக பெற்றுக்கொண்டால், வாரிசு சொத்தாக பெற்றுக்கொண்டால் அல் பிந்து இந்த பெண்மணி. இந்த எஜமானுடைய மகளுக்கு இப்பொழுது இவளுடைய கணவரே அடிமையாக வருகிறார் என்றால் லம் யஃப்சுதின் நிகாஹ் நிக்காஹ் ஃபசாதாக ஆகாது. ஏன் நிக்காஹ் ஃபசாதாக ஆகாது? ஏனென்றால் அவன் முழுமையான அடிமை இல்லை. மின்குள்ளி வஜகின் ஒரு முகாத்தபு முழுமையான அடிமையாக இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? நிக்காஹ் ஃபசாதாக இருக்கும். காரணம், பெண்மணி அவள் எஜமானியாகவும் அவளுடைய கணவன் அவளுடைய அபுதாகவும் இருந்தால் நிக்காக செல்லுபடியாகாது. நிக்காகத்துவம் அக்குதே செல்லுபடியாகாது. இப்பொழுது ஏற்கனவே நிக்காக முடித்திருந்தால் நிக்காக ஃபசாதாக வேண்டும். ஆனால் ஒரு முகாத்தப் என்பவன் முழுமையாக அடிமை இல்லை. எனவே லம் யஃப்சுத் அன் நிக்காஹ் லம் யஃப்சுதின் நிக்காஹு நிக்காஹு ஃபசாதாகாது. வைதா லம் யக்குன் அவன் ஆகியிருக்கவில்லை என்றால் மம்லூக்கன் மின்குள்ளி வஜகின் அவன் மின்குள்ளி வஜகின் எல்லா புறங்களில் இருந்தும் அவன் அடிமையாக இருக்கவில்லை என்றால் லா எதுகுலு அவன் நுழைய மாட்டான் தஹ்த லஃப்லில் மம்லூக்கில் முத்துலகி. அப்ப முத்துலக்காக சொல்லப்பட்ட அந்த மம்லூக் என்ற வார்த்தைக்கு கீழே அவன் நுழைய மாட்டான். அதனால்தான் அந்த குள்ளு மம்லூக்கின் லீ ஃபகுவ குர்ருன் என்கின்ற வாசகத்தில் அவன் ஹுர்ராக மாட்டான். ஏனென்றால் அவன் மம்லூக் அல்ல. அதே போன்று அந்த பின்தினுடைய அந்த எஜமானுடைய மகளினுடைய நிக்காக விஷயத்தில் அவன் ஃபசாதா அவனுடைய நிக்காக ஃபசாதாகாது. ஏனென்றால் அவன் மின்குள்ளி வஜகின் மம்லூக்கு அல்ல. எனவே முத்துலக்காக மம்லூக் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் அல் முத்துலக்கு இதா யுத்துலக்கு யுராது பிஹி அல் ஃபர்துல் காமில் என்கின்ற உசூலின் அடிப்படையில் ஃபர்துல் காமிலாக முகாத்தப் இல்லாததினால் அவனுடைய இந்த நிக்காகு தாராளமாக கூடும். அவன் குள்ளு மம்லூக்கின் ஃபகுவகுரு என்கின்ற வாசகத்திற்குள்ளே அவன் வரமாட்டான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். வஹாதா இந்த உசூல் ஆகிறது பி ஹிலாஃபில் முதப்பரி வ உம்மில் வலதி. உம்முல் வலதுக்கும் முதப்பருக்கும் மாற்றமானதாக இருக்கும். ஏன் முதப்பர்னா என்ன? அவனுடைய மௌத்திற்கு பிறகு சுதந்திரவானாக கூடியவன். அவன் மௌத்து இருக்கும் வரை அவனுடைய முழுமையான அடிமையாக இவன் இருப்பான். இவனை ஹிதுமத்து வாங்குவது ஜாயிஸ் ஆகும். இவனை எல்லா விதத்தில் தசருஃப் செய்வதும் ஜாயிஸ் ஆகும். அதே போன்று உம்மில் வலதி அதை அவள் முதப்பரத்தாக இருந்தால் அவளை வத்து செய்வதும் ஜாயிஸ் ஆகும். உம்மில் வலதி அவனுடைய பிள்ளையை பெற்றெடுத்த அடிமை உம்முல் வலது. இவளும் இப்பொழுது அவன் மௌத்தாகும் வரை மின்குள்ளி வஜகின் அவனுடைய மம்லூக்கத்தாக அடிமையாக முழுமையான அடிமையாக இருப்பாள். என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா மற்ற அபுதுகள் அமத்துகள் சொத்தில் பிரிக்கப்படுவார்கள். இந்த முதப்பரும் இந்த உம்முல் வலதும் அவனுடைய வஃபாத்திற்கு பிறகு இவர்கள் சுதந்திரவான்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் இப்பொழுது எதன் அவனுடைய கரத்தின் அடிப்படையில் அவனுடைய கைகளில் இந்த இரண்டு அடிமைகளும் முழுமையான மில்கியத்துள்ள அடிமைகளாக இருப்பதன் காரணத்தினால் இவர்கள் அந்த குள்ளு மம்லூக்கின்லி ஃபகுவ குர்ருன் என்னுடைய எல்லா முழுமையான அடிமைகளும் அவர்கள் சுதந்திரவான்கள் என்று சொன்ன அந்த மஸ்அலாவில் இந்த இரண்டு பேரும் உடனே அவர்கள் ஹுர்ராக ஆகிவிடுவார்கள். காரணம், இவர்களும் இருவரும் முழுமையான அடிமைகள். முகாத்தப் என்பவன் அவன் அந்த முத்திலக்கான மம்லூக்கில் படமாட்டான். காரணம், அவன் முழுமையான அடிமை அல்ல என்ற வித்தியாசத்தை நாம் விளங்கி வைக்கிறோம். காரணம் சொல்றாங்க முசன்னிஃப் அவர்கள், ஃபஇன்னல் மில்க அதிகாரம் என்பது நிச்சயமாக அதிகாரம் என்பது ஃபீஹிமா அந்த இருவருடைய விஷயத்திலும் அதிகாரம் என்பது அந்த எஜமானுடைய அதிகாரம் என்பது காமிலுன் பரிபூரணமானதாகும். வலிதா அந்த பரிபூரணமாக அவனுக்கு அதிகாரம் இருப்பதின் காரணத்தினால்தான் ஹில்லுல் வத்தஇ வத்துகு செய்வது ஜாயிஸ் ஆகும். வலிதா அதன் காரணத்தினால் தான் ஹல்ல ஜாயிஸ் ஆகும், ஹலால் ஆகும். வத்து உல் முதப்பரத்தி ஒரு முதப்பரத்தான அவருடைய மௌத்திற்கு பிறகு விடுதலை ஆகக்கூடிய அந்த முதப்பரத்தான பெண்மணியினுடைய வத்தியை அந்த பெண்மணியை அவன் வத்தியை செய்வது உடலுறவு கொள்வது என்பது அவனுக்கு ஹலால் ஆகும். உம்மல் வலதி இன்னும் உம்முல் வலதையும் அவன் வத்திகை செய்வது ஹலால் ஆகும். காரணம், இவர்களுடைய இருவரின் விஷயத்திலும் அவனிடத்தில் பரிபூரணமாக உரிமை என்பது இருக்கிறது. அப்ப என்ன வித்தியாசம்? உம்முல் வலதுக்கும் முதப்பரத்தினுடைய மசாலாவிலும் மற்ற அபுது அமத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இன்னமன் நுக்குசானு இங்கே குறைபாடு என்பது நிச்சயமாக இங்கே குறைபாடு என்பதாகிறது
ரிக்கியத்தின் விஷயத்தில் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மில்கியத்து என்று ஒரு வகை உள்ளது, ரிக்கியத்து என்று மற்றொரு வகை உள்ளது. மில்கியத்துன்னு சொன்னா அவனுடைய முழுமையான அதிகாரத்திற்குள் உட்படுவார்கள். ரிக்கியத்து என்று சொன்னால் அவர்களினுடைய அந்த பிடி அவனுடைய கையில் நிரந்தரமாக இருக்கும். அவனுடைய வஃபாத்திற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கு போகும். இந்த விஷயத்துலதான் வேறுபாடு இருக்குது. நல்லா கவனிங்க. அபுது விஷயத்திலும் அமத்து விஷயத்திலும் மில்கியத்தும் 100%, ரித்தியத்தும் 100%. முகாத்தபு விஷயத்தில் மில்கியத்து 100% கிடையாது. கிட்டத்தட்ட 50-50% தான். ஆனா ரிக்கியத்து அவனுக்கு இருக்குது. ஒருவேளை அந்த முகாத்தபு அந்த 10 லட்ச ரூபாய், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த 10 லட்ச ரூபாய் அவனால கொண்டு வந்து கொடுக்க முடியலன்னு சொன்னா அவனுடைய அடிமையாகவே இருப்பான். அதற்கு பிறகு அவனுடைய குடும்பத்தினிடம் இந்த அடிமை பங்கிடப்படுவான். ஆனால் உம்முல் வலது பாருங்க, இவங்க இப்போதைக்கு மில்கியத் 100% இருக்கும். முழுமையாக அந்த எஜமான் அவங்களை தசரூப் செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு இவர்களுடைய உரிமை யாருக்குமே போகாது. அந்த ரிக்கியத், அவருடைய அந்த பிடி என்பது அந்த எஜமானோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் யாருக்கும் போகாது. வாரிசு சொத்தாக பிரிக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த 2 பேரையும் பிரிக்கப்பட மாட்டாது. காரணம், ரிக்கியத்தின் விஷயத்தில் அந்த எஜமானிடம் குறை இருக்கிறது. இன்னமன் நுக்குசானு, குறைபாடு என்பது இந்த இருவருடைய விஷயத்தில் அந்த எஜமானுக்குள்ள என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இன்னமன் நுக்குசானு ஃபிர்ரித்தி, இவருடைய அந்த பிடியின் விஷயத்தில், அடிமை பிடியின் விஷயத்தில், அடிமை தளத்தின் விஷயத்தில் நுக்குசான் இருக்கிறது, ரித்தியத்தின் விஷயத்தில். எதனால்? மின்ஹைசு, எந்த அடிப்படையில்? மின்ஹைசு, ஒரு விதத்தில் இன்னஹு யசூலு பில் மௌத்தி, அந்த எஜமானுடைய மௌத்தை கொண்டு அந்த அடிமைத்தனம் என்பது நிச்சயமாக நீங்கிவிடும். உம்முல் வலதும் முதப்பருடைய விஷயத்திலும் லா மஹாலா, எந்தவித சந்தேகமும் இல்லாமல், எந்தவித சந்தேகமும் இல்லை, அவன் மௌத்தாகி விட்டால் யாருடைய அனுமதியும் தேவையில்லை. யாருடைய அனுமதியும் இல்லாமல், யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாமல் இந்த முதப்பரத்தும் இந்த உம்முல் வலதும் இருவரும் அவருடைய அந்த அடிமைத்தனம் என்பது நீங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முகாத்தவனுடைய அடிமைத்தனம் எப்படிப்பட்டது, அவனுடைய மில்கியத் எஜமானிடம் எப்படிப்பட்டது, ரிக்கியத் எப்படிப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு அபுது அமத்தினுடைய ரிக்கியத் எப்படிப்பட்டது, மில்கியத் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உம்முல் வலது முதப்பரத்தினுடைய ரிக்கியத் எப்படிப்பட்டது, அவங்களுடைய மில்கியத் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவைகளை விளங்கி கொண்டு நாம் உசூல் சொல்கிறோம். பாருங்க, வா அலாஹாதா குல்னா, இந்த உசூலின் அடிப்படையில் நாம் சொல்லுவோம். இப்ப மேல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த உசூலின் அடிப்படையில் நாம் சொல்லுவோம், இதா ஓத்திக்கல் முகாத்தபு அன் கஃபாரத்தி யமீனிஹி, அல்லது இதா அழ்த்தக்கல் முகாத்தப, ஒரு முகாத்தபை அந்த எஜமான் உரிமையிட்டால், அன் கஃபாரத்தி யமீனிஹி அவு லிஹாரிஹி, அந்த எஜமானுடைய லிஹாரின் கஃபாராவுக்கோ அல்லது அந்த எஜமானுடைய யமீனின் கஃபாராவுக்கோ, சத்தியம் செய்யறான், அந்த சத்தியத்தை முறிக்கிறான், அந்த சத்தியத்தை முறித்ததற்கு பகரமாக ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். இது இஸ்லாமிய சட்டம். தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாயோடு ஒப்பாக்கி சொல்கிறான். அவளை தலாக்கு கொடுப்பதனுடைய அந்த முகாந்தரத்தில் ஒரு வார்த்தையை போட்டு சொல்கிறான், உன்னுடைய முதுகு என்னுடைய தாயின் முதுகை போல, உன்னுடைய வயிறு என்னுடைய தாயின் வயிறை போல என்று, எப்படி என்னுடைய தாயின் வயிறும் முதுகும் எனக்கு ஹராமோ அப்படி நீயும் எனக்கு ஹராம் என்று இது போன்ற வாசகங்களை பயன்படுத்தி சொல்வதை இஸ்லாமிய வாழ்வியல் சட்டங்களில் லிஹார் என்று சொல்லப்படும். இது போன்ற லிஹார் செய்துவிட்டால் அதற்கான கஃபாரா ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதே போன்ற யமீன், சத்தியத்தின் விஷயங்களிலும் அதற்கான கஃபாரா ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். இந்த அடிமை உரிமையிடக்கூடிய விஷயத்தில் ஒரு அபுதை அவன் உரிமையிட்டால் 100% ஜாயிஸ் ஆகும், அந்த கஃபாரா கூடும். அதே போன்று ஒரு அமத்தை அவன் கஃபாராவாக கொடுத்தால் அதிலும் ஜாயிஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த முகாத்தபை அவன் இத்துக்கு செய்தால் ஜாயிஸ் ஆகுமா ஆகாதா என்கின்ற கேள்வி வருகிறது. அதற்கு பதிலாக சொல்கிறார்கள், ஜாஸ, அந்த முகாத்தபை அவன் இத்துக்கு செய்தால் ஜாயிஸ் ஆகும். ஏன் ஜாயிஸ் ஆகும்? அவன் அந்த 10 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டான்னா ஃபபீஹா, அதை கொண்டு அவனே உரிமையிட்டுருவான். அந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட ரிக்கியத் என்பது 100% அந்த எஜமானிடம் தான் இருக்கிறது. ஒருவேளை அவனால கொடுக்க முடியலன்னு சொன்னா, அவன் கொடுக்காத பொழுது அவன் நிரந்தரமான அடிமையாகவே இருப்பான். தன்னுடைய குடும்பத்திற்கு மத்தியில் சொத்திலும் பங்கு பிரிக்கப்படுவான். இருந்தாலும் இப்படி அவன் இத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவனுடைய லிஹாருடைய கஃபாராவுக்கோ யமீனுடைய கஃபாராவுக்கோ
அவன் இத்துக்கு செய்ய வேண்டும் என்ற தேவை வரும் பொழுது அவன் இத்துக்கு செய்கிறான். இவனை முகாத்தபை இத்துக்கு செய்தால் ஜாயிஸ் ஆகும். ஏன்னா அவனுடைய ரிக்கையத்து 100% எஜமானுடைய கையில் இருக்கிறது. அதே நேரத்தில் வலாய ஜூசு ஃபீஹிமா, அந்த இருவருடைய விஷயத்தில் ஜாயிஸ் ஆகாது. எந்த இருவர்? உம்முல் வலதினுடைய விஷயத்திலும் முதப்பரத்துடைய விஷயத்திலும். ஏன் வலாய ஜூசு ஃபீஹிமா, அந்த இரண்டிலும் இந்த லமீரு இங்கே ஏன் மடக்கணும்? வலாய ஜூசு ஜாயிஸ் ஆகாது ஃபீஹிமா, அந்த இரண்டு விஷயத்திலும். எந்த இரண்டு விஷயம்? லிஹாருடைய மஸ்அலாவிலும் யமீனுடைய கஃபாராவின் மஸ்அலாவிலும். அப்போ ஹிமாவுடைய லமீரு இங்க லிஹாருக்கு யமீனுக்கு மடக்கணும். வலாய ஜூசு ஃபீஹிமா, அந்த கஃபாரத்துல் லிஹார் கஃபாரத்துல் யமீனுடைய மசாயிலில் ஜாயிஸ் ஆகாது. இழத்தாக்குல் முதப்பரி உம்மல் வலதி, உம்முல் வலதையோ முதப்பரையோ இத்துக்கு செய்வது ஜாயிஸாக ஆகாது. ஏன் ஜாயிஸாக ஆகாது? அண்ணல் வாஜிப, கஃபாரா விஷயத்தில் கட்டாயமாக ஆகிறது, நிச்சயமாக வாஜிபாகிறது. தஹரீரு, ஒரு அடிமையை முழுமையாக விடுதலை செய்வதாகும். தஹரீர் என்றால் என்ன? வகுவ இஸ்பாத்துல் ஹுர்ரியத்தி, விடுதலையை தரிப்படுத்துவதாகும். அவனுடைய ரிக்கியத்தை அடிமைத்தளத்தை நீக்குவதன் மூலமாக. இப்ப பாருங்க, இந்த முக்காத்தபு விஷயத்தில் அடிமைத்தனம் 100% பியூரா அவனுக்கு இருக்கும். ஆனா உம்முல் வலது விஷயத்திலும் இந்த முதபருடைய விஷயத்திலும் 100% அவன்கிட்ட ரிக்கியத்து இருக்காது, மில்கியத்து தான் இருக்கும். ஏன்னா இவனுடைய மௌத்தை கொண்டே அந்த 2 பேரும் யார் சொன்னாலும் யார் சொல்லாட்டி அவங்களுக்கு உரிமை என்பது நிச்சயம். நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நேரத்தில் உம்முல் வலதுக்கும் முதபரு இந்த 2 பேருக்கும் இத்துக்கு கிடைக்கும் என்பது உறுதியான விஷயம். இதற்கான ரிக்கு ஃபில் முகாத்தபி காமிலன், ரிக்கியத்து இதற்கான ஆகியிருக்கு இருந்தால் ரிக்கு, ரிக்கியத்து அவனுடைய அடிமைத்தள உரிமை என்பது ஆகியிருந்தால் ஃபில் முகாத்தபி, முகாத்தபின் விஷயத்தில் காமிலன் பரிபூர்ணமாக ஆகியிருக்கிறது என்பதனால் காண தஹரீருஹு, அவனை விடுதலை செய்வது என்பது தஹரீரன் மின் ஜமீல் உஜூஹி, எல்லா வஜிகளிலும் முறைகளிலிருந்தும் அவனை விடுதலை செய்வதாகும். அதே நேரத்தில் வஃபில் முதப்பரி உம்மில் வலதி, உம்முல் வலது விஷயத்திலும் முதப்பருடைய விஷயத்திலும் லம்மா கான ரெக்கு நாக்கிசன், எப்பொழுது அவருடைய அடிமைத்தள உரிமை என்பது நாக்கிஸாக ஆகுமோ, எனவே லா யக்கூனு தஹரீரு, அவர்களுடைய உரிமை இட்டது என்பது ஆகாது. தஹரீரன் மின்குள்ளில் உஜூஹ், எல்லா முறைகளிலிருந்தும் அவர்களை நாம் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை செய்ததாக ஆகாது. காரணம், உம்முல் வலது விஷயத்திலும் முதப்பரனுடைய விஷயத்திலும் அவருடைய ரிக்கியத் என்பது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் என்பதனால், இப்பொழுது இந்த கஃபாராவிற்கு இவர்களை நாம் செய்தால், அல்லது அந்த எஜமான் அந்த உம்முல் வலதை முதப்பரையும் விடுதலை செய்தான் என்றால் அந்த கஃபாராவும் ஜாயிஸாக ஆகாது. காரணம், தஹரீர் செய்ய வேண்டும் கஃபாராவில். தஹரீர் என்றால் அவருடைய ரிக்கியத்தை பரிபூர்ணமாக நீக்க வேண்டும். இவருடைய ரிக்கியத்தை ஏற்கனவே கொஞ்சம் நீங்கி இருப்பதினால் இவர்கள் மின்குள்ளில் உஜூ, எல்லா வஜிகளிலிருந்தும் தஹரீர் ஆனவர்களாக ஆக மாட்டார்கள். எனவே இந்த மம்லூக் என்ற வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது, அதனுடைய நப்சுல் கலாம், அதனுடைய அடிப்படையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தான் இங்கே மசாலாக்கள் பிரிக்கப்படும் என்பதை நாம் விளங்குகிறோம். இவ்வாறு மம்லூக் என்பதற்கு ஹக்கீக்கத்தில் வெளிப்படையாக யதார்த்தத்தில் வெறும் அடிமை என்கின்ற அர்த்தம் இருந்தாலும் கூட, இதனுடைய நப்சுல் கலாம், இந்த வார்த்தையுடைய உள்ரங்கத்திலேயே சுயத்திலேயே அது எல்லார் வழிகளிலும் முறைகளிலும் உள்ள அடிமை என்பதை விளக்குகிறது. அப்படிப்பட்ட அடிமைதான் இந்த எல்லா மசாலாக்களிலும் வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தெளிவாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் நாம் இதற்கு அடுத்த 3வது 4வது 5வது வகைகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.